மதுக்கடையை திறந்து வைத்துவிட்டு சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது ஏற்புடையது அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்களை சந்தித்த பின் மேடையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றால், படிப்படியாக இப்போ 1000 கடை இருக்கு இந்த ஏரியாவில் இருக்குன்னா அதை ஒரு 900 கடையாக குறைங்க, 100 கடையை மூடுங்க. ஒரு 3 மாசத்துல அதை 800 கடையாக்குங்க, மொத்தத்தில் 200 கடையை குறையுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. உடனே நீங்கள் நிறுத்த வேண்டாம், மூட வேண்டாம். படிப்படியாக சாராய கடைகளை மூட வேண்டும். இந்த கோரிக்கையை தான் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். அதற்காகத்தான் மாநாடு நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு உங்களை தேடி வந்தது, நாங்கள் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்சி சார்பில் கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தோம். சின்ன கட்சி, எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தோம். அரசாங்கம் இழப்பீடு கொடுப்பது ஏற்புடையதல்ல. கடையை திறந்து வச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு ஒரு இழப்பீட்டை தருகிறோம் அப்படின்னு அவங்க ஆறுதலுக்காக தந்தாலும் கூட அதை நாம் நியாயப்படுத்த முடியாது.